இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஸோ இந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லிட்டு ஹாலிடேவாக தான் இருந்துச்சு. ஸோ எப்பவும் போல் யூஷுவல் டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. அம்மா வந்துட்டு பீட்ரூட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. அந்த கலர் டெக்ஸ்சர் ஆகட்டும், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. சாலடுமே இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணுற வேலையாக தான் இருந்துச்சு. ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவும் சென்னை போயிருந்தாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா மட்டும்தான் ரிட்டன் வந்திருந்தாங்களே. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அங்கே தான் இருக்கார். ஸோ மோர் தென் ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ லாங்காக வந்துட்டு அப்பா இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ மிஸ் யூப்பா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேஸுமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இது கடையில் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது, வீட்டில் பண்ணுறது தானே. ஸோ அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாஸ் எல்லாமே அம்மா அளவாக தான் ஊற்றுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட தான். ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.